வந்து நம்ம எடுத்த விளாக்ல வந்து பணங்க விளாக் போடல, அந்த விளாக்ல வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி கோகுல் அவர் தான் வந்து நோட்டில் எழுதி வச்சு பொண்ணுங்கிட்ட மெசேஜ் பண்ணுவார் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம். அது சில பேர் கேட்டாங்க யார் யார் யாருன்ட்டு. யாரும் எங்களை கேட்கல, நாங்களே சரி வேறு வழி இல்லாமல் இவர் தான் அந்த நல்ல பணத்தை சொல்லியிருந்தோம். என்ன சொல்ல வரீங்க அந்த நம்ம சப்ஸ்கிரைபர்? சொல்லுங்க, அதெல்லாம் ஒன்று சொல்லுவாங்க. எனக்கு மனசே கேட்கல, நான் கூப்பிட்டு கேக்குறேன், எம்மா எம்மா என்னம்மா இது என்னதான் இப்ப வந்து என்னன்னா அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி நம்ம லாகின் பண்ணி போக போறோம். அவருக்கு ஒரு அழகான காதல் கதை ஒண்ணு இருக்குது. அந்த காதல் கதை இல்லப்பா, நல்ல லவ் தான்பா. ஆனா உண்மையாலுமே சொல்றேன், சீரியஸா வந்து நல்ல ஒரு லவ். இவன் வந்து அந்த பொண்ணை வந்து லவ் பண்றான், அந்த பொண்ணையும் லவ் பண்ணுது. பண்ணல இல்ல பண்ணாம்பா. பொண்டாட்டிய பொண்ணு கேட்டோம், பொண்டாட்டிய பொண்ணு கேட்டோம். ஆமாங்க ஐயா. அப்படியே வந்து ஒரு புனிதமான காதல் வந்து அந்த இன்ஸ்டாகிராம் ஐடி தான் இப்போ நம்ம லாக் அவுட் பண்ணி அவர் என்ன மெசேஜ் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் எப்படியும் அவர் மெசேஜ் பண்ணல, எல்லாருக்கிட்டையும் கொடுத்து இது என்னன்னு படிங்க, எனக்கு மெசேஜ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு காதலை வந்து உருவாக்கி வச்சிருக்காரு. நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம். ஹீரோ மேல ஆனா ஹீரோ என்ன குரூப் படிக்கிறீங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் ஃபீலிங் சொல்லுவார் ஹீரோ. சொல்லுங்க. கம்ப்யூட்டர் CO SI AL. ரஜினி அம்மா என்ன பேச மாட்ற இப்ப? அதாவது சொல்றேன், அதாவது இவங்க ஆள் வந்து மெசேஜ் பண்ணது என்ன பேச மாட்டேன்னு அதுக்கு எனக்கு கொடுத்து ரிப்ளை பண்ண வைப்போம். ஸ்பெல்லிங் தெரியாது எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நான் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு சபையில பண்ணக்கூடாது, தப்பாயிடும். சபையில மத்தவங்க பண்ணலாம். அதாவது இவரோட பழக்கம் என்னன்னா மெசேஜ் பண்ண ஸ்பெல்லிங் தெரியாது, இவங்கிட்ட கொடுத்து அதிகமா பண்ணுவாரு. அப்புறம் எல்லார்கிட்டையும் கொடுப்பாரு, கொடுத்துட்டு வாய்ஸ் ரெக்கார்டு மட்டும் இவர் போடுவாரு. வாய்ஸ் நிறைய கால் பண்ணிட்டோம். ஹலோ ஹலோ ஹலோ, நான் வட்டச்செயலாளர் வண்டமுருகன் பேசுறேங்க. பண்ணுவாரு. இப்போ வருமா உங்க போனை கொடுங்க. 1 hour later. ஏய், கம்ப்யூட்டர் சயின்ஸா? கம்ப்யூட்டர் ஸ்பெல்லிங் வருமா சொல்லலாம். வருமா கம்ப்யூட்டர் ஸ்பெல்லிங் சொல்லி விடு. சொல்றது CE M PU R full মানে flat. கல்வித்துறை அமைச்சர் உங்களை தான் பார்க்கணும்னு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி போட்டிருக்காரு போஸ்ட்ல. வந்த உடனே கோகுல மீட் பண்றீங்க, அப்பாயின்மெண்ட். சயின்ஸ் ஸ்பெல்லிங் நீங்க சொல்ற, கம்ப்யூட்டர் ஸ்பெல்லிங் அவர் சொல்லிட்டாரு. சயின்ஸ் ஸ்பெல்லிங் நீங்க சொல்றீங்க. SI SO செருப்பால அடிப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு சார். இவங்க பண்றதெல்லாம் என்ன சார், அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். செருப்பால பன்னெண்டாவது படிக்கிறாரு. சொல்லுங்க. SE I O. உட்காந்துட்டு திமிரா உட்காந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய ஆரிங்க இருக்கணும். பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கெல்லாம் 2 பேர் ஐடியும் நம்ம வந்து ஓபன் பண்ணியாச்சு. ஐடி படிக்கிறீங்க, நீங்க ஒரு ஐடி படிக்கிறீங்களா? இது வந்து அவர் ஐடில படிக்கலாம். அவனா வந்து நம்ம வந்து முட்டாள்னு வச்சிருக்காரு. கோகுல் ஃபர்ஸ்ட் யாரை சூஸ் பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. அவங்க கிட்ட சொல்லுங்க யாரை ஃபர்ஸ்ட் நம்ம கோகுலை சூஸ் பண்ணலாம். சரி பண்ணுங்க. இல்ல சீட்டு குழி போடுறோமா, தேர்ந்தெடுத்துரும் ஒரு வேளை. அப்ப எலெக்ஷன் நிக்கிறீங்களா? சரி 4 பேர் இருக்கீங்க, 4 பேர் 2 பேர் எலெக்ஷன் நீங்க வச்சு யார் கோட் விட்டு ஃபர்ஸ்ட் அவன் செல்லுறேன். கம்மனரு நீங்க 4 பேர் வரணும். ஏய் எனக்கு தெரியும் வாட்ஸ்அப்ல வந்து நோட்டிஃபிகேஷன்
ரெண்டுத்துல ஒன்று தடுக்கல சொல்ல எந்துதான் இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க இருக்கேன். அவங்க அம்மா வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு 8000 மெசேஜ். கொஞ்சம் பணம் ரிப்ளை பண்ணுவான். ஆமா சாமானா நீ தான் பல பண்ணிருந்த இதெல்லாம் இது ஏன் சொல்றேன்னா ஐடி பேர் காமிக்க தேவையில்ல. எவ்வளவு மெசேஜ் ஒன்னுக்கு கூட ரிப்ளை பண்ண மாட்டான். பிறந்தநாள் வருதா எப்ப? 1 மாசம். இது என்ன மாசம்? மே மாசம். 239 நாள் இன்னும் அவருக்கு இருக்கா. 239 days go advance happy birthday பா. யார் உங்க பாப்பாவா? என்னப்பா ஏன் அண்ணா வீட்டுல வாங்கிட்டாங்களா? வயிறு வலிதாங்க மாசம் மாசம் இதுக்கு. ஏப்பா என்னப்பா என்ன லவ் பண்ணி எத்தனை மாசம் ஆகுது? 1 வருஷம் ஆச்சு. லவ் பண்ணி 1 வருஷம் ஆச்சு. சொல்ல அதாவது ஹீரோ மாதிரி வந்தாரு, என்ன பார்த்தாரு, போட்ட அடிக்க ஆரம்பிச்சாரு. கேக்குறதுக்கு ஆள் எல்லாம் நினைச்சு அடிக்க ஆரம்பிச்சாரு. என்ன நினைச்சாரோ யாருக்கு தெரியும். நான் சூஸ் பண்றேன். நீ ஆக்சஸ் என்னது? நான் இதுல இருந்து நான் சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணீங்களா? ரைட்டா பின்னால இருந்து வாங்க, பின்னால இருந்து வாங்க, பின்னாடி போனா வாங்க. இவங்க நைட்ல போற நைட்டு 2 மணிக்கு 2 மணிக்கு கேக்கு விடிய காலத்தோட பண்ணுவாங்க. இப்ப வந்து 11 மணிக்கு ஏந்து பாரு தலைவர். 11 மணிக்கு தான் உன்ன இருக்கே பின்னாடி நைட் 2 மணிக்கு மெசேஜ் பண்ணுவா. ஓகே ஓகே. என்ன ஒரு பொண்ணு படிப்பான்ல கம்ப்யூட்டர் ஃபீலிங் எவ்வளவு அழகா சொல்றான். படிப்பான்டா ராகுல். உட்காந்து படிப்பானுங்க. இவன் எல்லாம் டிஸ்கஷன் பண்ணுவாங்க. வாக்கியம் போல ஒண்ணும் தோணுது. வாக்கியம் போல வரும். அவடி நீ என்ன தெரியாம எடுத்து வச்சியா? அவன் பணம் தெரியாதுல என்னதான் எடுத்தாலும். சரி நான் உங்களுக்காக ஒண்ணு ஒரு பேராகிராஃப் மாதிரி ஒரு மெசேஜ் வந்துருக்குது. கோல் பண்றேன். கோல் படி. ஏகே தனியா பச்சையார கும்பல்ல வேணா. ஐயோ கும்பல்ல வேணா. கும்பல்ல வேணா. இப்ப ஸ்கூல்ல மிஸ் வந்து கேக்குறாங்க கோகுல் இது ஏந்து படி. மிஸ் வரமா கொண்டு போய்டுவாங்க. இதெல்லாம் கொடுமையா இல்லையா? இப்படி ஒரு பதில சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஏற்புடையதல்ல. நீங்க புரிஞ்சுட்டாங்க தப்பா போச்சிருக்க. வரமா கொண்டு போய் அம்மா டீட்டெயிலா சொல்லுவா. டீட்டெயிலா கொண்டு போறாங்க. இப்ப ஐயா வராரு. ஐயா டீட்டெயிலா வரோம். ஐயா கொண்டு போவாங்க. எல்லாரும் கொண்டு போய்டுவாங்க. நீங்க சொல்ல முடியாது. உனக்கு அறிவு இருக்கா? நான் கேக்குறது சொல்றேன். நான் கேக்குறதுக்கு பதில் சொல்ல. இல்லைங்க இவரு ஏன்னா இவர் வந்து என்ன கேட்டிருக்காரு, அவங்க வீட்டுக்கு மாசம் ரேஷன் பொருள் வாங்கி போய் தரது பழகுது. அண்ணன் தம்பி அம்மா எல்லாம் எங்க இருக்காங்க? ஏன் வலையில என்ன வாங்கி போய் தர. அந்த சின்ன வயசு போட்டோ படிக்கிறப்போ ஒரு மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிறாரு. மாசத்து படிக்கிறத சிரிச்சுக்கிறாரு. நல்லா தேவா குஜிலி கேம்பா வாழ்க்கையில பொண்ணை நம்பலாமா நம்ப கூடாது? ஒரே சிரிக்கனா நை பொண்ணுனா போய் அதனால கதை கை. எதுக்கு ஏன் அந்த மாதிரி நீங்க இவ்வளோ விரக்தியில சொல்றீங்க? இது வந்து இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன். சின்ன வயசு போட்டோ தான் பிடிச்சிருக்கு இவருக்கு. நீங்களே சின்ன வயசு தான்டா பண்ணாதானே படிக்கிறீங்க. இன்னும் முத்தல. ஐயோ ஜிலோ நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இதை மட்டும் ஃபீலிங் பண்ண சாப்பிட்டு இருக்கேன். தெரியுங்க அதுதான் சொல்லுப்பா. சொல்லுது இந்த சபை சொல்லுது ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. எல்லாருக்கும் போல இருக்குன்னா டப்புனு ஒரு இடத்துல வந்து பிரேயர் நடக்குது. டப்புனு உங்க மேல எடுத்து விட்டு ஏன் திரும்ப சொல்லுவீங்களா? நீ சொல்லுவீங்களா? அது மனதில் நம்ம எப்படி இருக்கு உங்களுக்கு? அதாவது நம்ம தம்பிக்கு வந்து எப்பட பொண்ணு போச்சு? 15 அன்னைக்கு ஒரு விஷ் வந்திருக்கு அவருக்கு. அதை நம்ம படிப்போம். நீங்க கம்ப்யூட்டர் ஃபீலிங் சொன்னீங்களா, அதுல மிஸ்டேக் கிடையாது. அது கரெக்டான ஃபீலிங் தான். ஹாப்பி பர்த்டேடா பையா. பையா என்ன பையா அது? டீக்கடை பையாவா பானிபூரி கடை பையாவா? எனக்கு சென்னை கூட பையா பானிபூரி கடை பையா வர மாட்டேன். நான் ஒரு மாதிரி பேசுறேன். நான் ஒரு மாதிரி
உன்ன மாதிரி ஒரு பர்சன் கிடைக்கல. நான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் கொடுத்து நீ வச்சு கொடுத்து நான் என்ன கேக்குறேன், அது நான் என்ன கேக்குறேன், எத்தனை வாட்டி நேர்ல பாத்துருக்கேன்? பார்த்ததே கிடையாது இது வரைக்கும் ஒரு பொண்ணை பார்த்து கிடையாது. செருப்பால அடிப்பேன். இது மாதிரிலாம் பேச எப்படி எங்க தாங்க முடியும்? நான் என்ன கேக்குறேன் தெளிவா, நீங்க யாரா இருந்தாலும் சொல்லுங்க. இது வரைக்கும் இந்த பொண்ணு நேர்ல பார்த்து கிடையாது. என்ன நீங்க சொல்லுங்க கோவில, இது வரைக்கும் நேர்ல சத்தியமா பார்த்து ஒரு பொண்ணை இன்ஸ்டாலாம் அதுக்கு ஐடிக்கு வந்து கிடைக்கல. இன்னொரு பையன் எடுத்து அந்த பையன் ஐடி வாங்கி அதுல இருந்து ஃபாலோ கொடுத்து அப்செப்ட் பண்ணி ஆயின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆரம்பிக்கத்தான் வாழ்க்கை இன்னைக்கு விட்டு போகாத வரைக்கும் வந்துருக்கு. வந்துக்குது. இவனா ஆடா வந்து மாட்டிக்கிச்சே இல்லைன்னு வச்சுக்கா, இது எல்லாரையும் கசாப் காரணாயிட்டு இருக்கான். ஒண்ணுத்துல கை வச்சுதான் மாட்டிக்கினாரு. இன்னும் எத்தனை பொண்ணு வர போது தெரியல. நீ சாப்பிடணும் நானும் சாப்பிட மாட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க அது சொல்லுங்க. நீ பசி போய் சாப்பிடு, நான் சாப்பிடுறேன். ஆஹா இல்ல நீ சாப்பிடு, நீ சாப்பிட நான் சாப்பிடுவேன். ஆனா இவன் போய் சாப்பிட்டு வந்துருவான். ஏன்னா அது அங்க கிடக்குது, இவங்க எனக்கு தெரியாது, நிலவரம் தெரியாது. சாப்பிட்டு வந்து சாப்பிடவே இல்லை எனக்கு. கோவில இப்ப நீ தான் வந்து வருமானு வச்சுக்க. இப்ப இவர் தான் வருமா, நீ சொல்லலாம். நான் இப்ப அந்த பொண்ணு நான் உன்கிட்ட சண்டை போட்டேன், நீ சாப்பிடுன்னு சொல்ல ஆரம்பியா? ஏய் இப்ப சாப்பிடா, நீ சாப்பிட சாப்பிடுவேன். இப்போ சாப்பிடு, இப்ப சாப்பிடலாம் ஒண்ணு பேச மாட்டேன். அப்படி பண்ணாதீங்க சார், தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க சார். வேணாம் சார், அப்படி பண்ணாதீங்க சார், வேணாம். ஐடியா பிளாக் பண்றோம் பாரா. இப்போ அதுக்கு நீ இந்த மாதிரிலாம் பேச, நீ தான் வருமானு சொன்ன, நீ பையன் மாரி பேசு. டீம்னே தெரியாம மாத்தி பாத்தியா? ஐயோ இல்ல வருமானம் ஒரு டைம் இந்த மாதிரி பேசுவேனா? நான் சாப்பிட போறேன், நீ சாப்பிட்டு வா. இல்ல பசி எடுக்கல, நான் சாப்பிட மாட்டேன். இல்ல சத்து பசி எடுக்கலடா. நீ பசி எடுடி. வெரி எதைத்தான் ஒழுங்கா செய்வேன். சயின்ஸ் ஸ்பெல்லிங் கேட்டா சினோனியான்ற, அவன் கம்ப்யூட்டர் கேட்டா கிளாமுக்குன்ற ஏதோ ஒரு ஸ்பெல்லிங் சொல்றான். ஆனா நீங்க ரெண்டு பேரும் உழைச்சிருக்கீங்க பாரு இந்த இன்ஸ்டாகிராமுக்காக. முதல்ல கால் பண்ணு, மெசேஜ் பண்ணிக்குது. அவரு மாமா பேசுவாரு ரஜினி அம்மா. பூவும் பூவும் சேர்ந்தா நறுமணம், நீயும் நானும் சேர்ந்தா திருமணம். ஹலோ ஹலோ நீ யாரு? அது பேர் சொல்ல கிடையாது. ஒரு வேலை பேண்ட்டுக்குள்ள பூரா பூந்துருச்சோ. இந்த இன்ஸ்டா வந்து எதுக்குன்னா சும்மா ஒரு பொழுதுபோக்கு தான், ஓகேவா? இன்ஸ்டாவில் வந்து ப்ளூ ஐ டெக்னாலஜி இருக்குது, ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலையும் ப்ளூ ஐ டெக்னாலஜி இருக்குது. இந்த ப்ளூ ஐ டெக்னாலஜி வந்து எப்படின்னா நம்ம மைண்ட் எப்படி இருக்கோ நம்ம ஐஸை வந்து அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இந்த மாதிரி இவங்க சேடாக இருக்காங்க, இதுவாக இருக்காங்க அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி ரீல்ஸ் வந்து பார்த்துக்கங்க. இன்ஸ்டா நம்ம சோகமாக இருந்தோம்னு வச்சுக்கோங்க, இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்க்கும்போது அந்த மாதிரி நம்ம ப்ளூ ஐ டெக்னாலஜி. இந்த ப்ளூ ஐ டெக்னாலஜி நான் எதில் தெரிஞ்சுக்கணும்னா, இதுக்கு முன்னாடி நான் ஒருத்தவங்கிட்ட பேசியிருந்தேன்ல, அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாமில் வந்து இந்த மாதிரி ரிலேட்டடாக ப்ராக்டிக்கல். அப்போ வந்து இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சி இது பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி இது பண்ணோம். அப்போ வந்து நாங்கள் 2 பேர் டிஸ்கஸ் பண்ணும்போது இதை பற்றி பேசுனாங்க. ஞாபகம் இருக்குது. என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்து அவங்ககிட்ட பேசினேன். அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்து தான் பேசினாங்க. ஆனால் அது என்ன ஆச்சுன்னு தெரில, அவங்க இன்னைக்கு என் கூட இல்லை. அவங்க வந்து நம்ம விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் போகிறாங்க. ஆனால் அதை நம்ம புரிஞ்சுக்கிற இடத்துக்கு வந்துடணும். புரிஞ்சுக்கிற இடத்துக்கு வராமல் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க உட்காந்துன்னு அந்த பொண்ணு இப்படி அந்த பொண்ணு இப்படி நம்ம கெட்ட பேர் வச்சு கூடக்கூடாது, புரியுதா? இப்போ நான் இருக்கிறேன், நான் ஒரு 5 பொண்ணை லவ் பண்ணுறேன். 5 பொண்ணை லவ் பண்ணிவிட்டு 6வது பொண்ணை லவ் பண்ணாலும் நான் என்ன சொல்லுவாங்க, நம்ம எப்படி சொல்லணும்னா என்ன ஆள் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து ஒரு பொண்ணு வந்து
ஒரு 2 பேர் லவ் பண்ணிட்டு 3வது அது செட் ஆகலை, அதை தாண்டி அது வேற பிடிச்சி போகுது. அப்படி லவ் பண்ணும்போது அது என்ன சொல்லுவாங்க, கெட்ட வார்த்தை தெரியுங்களா உங்களுக்கு? அப்போ இப்படியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எந்த நேரத்தில் இது பண்ணுமோ அதை தான் பண்ணணும். அதனால் எல்லாம் இருக்குது லைஃபு, நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேவா? பொதுவான விஷயம், யாருன்னா அவங்கள விட்டுட்டு போகிறாங்கன்னா அவங்கள வந்து போயிட்டு மிஸ்பிஹேவ் பண்ணுறது, இந்த டிஸ்டர்ப் பண்ணுறது வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. இன்ஸ்டாவில் பூந்து விளையாடுவேன் அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள்